தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் அலைக்கடல் என குவிந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தும் உடலில் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். பக்தர்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? எவ்வளவு நேரம் காத்திருந்து பக்தர்கள் முருகனை தரிசித்து வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானது தைப்பூச திருவிழா. திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தளவில் கந்தசஷ்டி திருவிழா, வைகாசி விசாகம் உள்ளிட்ட திருவிழாக்களை அதிக அளவில் பக்தர்கள் குவிவதை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கு இணையாக தற்போது தைப்பூச திருவிழாவிற்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அதாவது தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் அன்று இந்த தைப்பூச திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. இதனை அடுத்து தென் மாவட்டங்களான தென்காசி, அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தியும் பல்வேறு விதமான காவடிகளை எடுத்தும் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த வண்ணமாக உள்ளனர். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலில் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவிலில் ₹100 கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வழிகளில் தான் இதுவரைக்கும் அமலில் இருந்துச்சு. தற்போது பாத யாத்திரை பக்தர்களுக்காக இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவிற்கு சிறப்பு தரிசன வழியும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் திருச்செந்தூர் நகர் பகுதி முழுவதுமே பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவிற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருக்குது. குறைஞ்ச 650 காவலர்கள் மட்டுமே பணியில் இருக்கிறதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் பக்தர்களுக்கிடையே கடும் நெருக்கடி மற்றும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன பக்தர்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் நகர் பகுதி முழுவதுமே நெருக்கடி சூழலும் உருவாகி இருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் மற்றும் நாளிக்கிணறு, திருச்செந்தூர் வளாகம் முழுவதுமே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனத்திற்காக காத்திருந்து வருகின்றனர். கௌதமி, களத்தகவல்களுக்கு நன்றி அஜித்குமார்.